எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா போதும் என்ன சொல்லுவார், இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வா. அங்கே என்ன பண்ணுற இவ்வளோ நேரம், தண்ணி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. அம்மா இது என்ன இப்படி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அம்மா வீட்டில் வந்து நமக்கு நம்ம இலையில ஒன்றுமே இருக்காது சார், அவங்க இலையில தான் எல்லாமே இருக்கும். தல தீபாவளி விருந்தில் உங்கள் கணவர்கள் பண்ணக்கூடிய பில்டப் என்ன? ஆக்சுவலாக வந்து அவர் வந்து மட்டன் சாப்பிடுவார் சார், எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் மோஸ்ட்டாக நான் சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் சிக்கன் தான் செய்வாங்க. அவர் வந்திருக்காரு அப்படின்றதுக்காக மட்டன் செஞ்சாங்க. மட்டன் செஞ்சாங்கன்னா அது வந்து எப்படி குழம்பு வறுவல் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சோடனே ஸ்வே உனக்கு, அவங்க ஸ்வேன்னு கூப்பிடுவாங்க, ஸ்வே உனக்கு சிக்கன் தான் பிடிக்கும்ல அப்படின்னு. எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும்னு தெரியும், என் இலையில மட்டன் தான் இருக்குது, இருந்தாலும் அந்த டைம் வந்து என்னை வெறுப்பேற்றி அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாரும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரையும் நான் மட்டன் சாப்பிட்டதில்ல, அன்றைக்கி தான் மட்டன் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா போதும் என்ன சொல்லுவார், இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வா. அங்கே என்ன பண்ணுற இவ்வளோ நேரம், தண்ணி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. அம்மா இது என்ன இப்படி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அம்மா வீட்டில் வந்து நமக்கு நம்ம இலையில ஒன்றுமே இருக்காது சார், அவங்க இலையில தான் எல்லாமே இருக்கும். நாம் போயிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும், கொஞ்சோண்டு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அத்தை இருக்கும்போது அம்மா இருக்கும் போதெல்லாம் வந்து அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் பண்ணுவார். ஆமாம். மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நிறைய வீடுகளில் அதிகமாக இருக்கும் இல்லையா? நம்ம அந்த வீட்டில் பிறந்திருப்போம், ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கடுப்பேற்றிருக்கா? ஆமாம் சார், அவங்கள தான் வந்து ஸ்பெஷலாக கவனிப்பாங்க சார். அது சாப்பாடாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. நம்ம என்ன தான் இத்தனை வருஷம் அந்த வீட்டில் வளர்ந்து இருந்தாலும் நம்மளை விட அவங்களுக்கு தான். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு கடுப்பாச்சு? சாப்பாடு, அந்த கவனிப்பு, வந்து பலகாரம் வைக்கிறது, அந்த ஃபுட்டெல்லாம் பரிமாறுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான். நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்மளே வந்து அவங்க சொல்கிற மாதிரி எடுத்து சாப்பிட போனாலும் அவருக்கு கொடு, அவருக்கு ஃபஸ்ட்டு வை அப்படின்ற மாதிரி தான் சார். அதுதான் ஒரு சின்ன கடுப்பாச்சு. நம்ம வந்து செகண்டரியாக தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் ஓவராக இமேஜினேஷன் பண்ணியிருந்தேன். இந்த கவுண்டர் மணி காமெடியில் வரும் பார்த்தீங்களா, மாப்பிள்ளை வந்து மோதிரம் போட்டால் தான் என்ன வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் பில்டப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே வில்லேஜ் அவங்க. ஸோ நான் இங்கே சிட்டியில் தான் வந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி அங்கே போயிட்டு எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம், நல்லா வெயிட்டாக வச்சு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்தது பிளான் எல்லாமே. அவங்க கன்சீவ் ஆனவுடனே அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்ததுமே வந்து தீபாவளிக்கு அடுத்து, அதாவது ஒரு 15ஆம் தேதி மாதிரி தான் வந்து டேட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருந்துமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஓகேடா 15ஆம் தேதி தானே, நம்ம தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணி எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு வந்து அப்படியே டோட்டலாக வந்து எல்லாமே மாறி போச்சு. தீபாவளிக்கு முன்னாடி நாளே வந்து அவங்க வந்து இல்லை உடம்பு லேசாக மாறுது, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்பயே ஒரு பயம் வந்துடுச்சு. அடடா என்னடா அடடா எடைக்கெட தங்க வாங்கலாம்னு நினச்சோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? ஒன்றுமே முடியாது போலடா, என்ன ஆச்சு, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் டோட்டலாகவே வந்து உடம்பு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு, நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க பிறந்தாங்க. நைட்டு 10:30க்கு. அவருக்கு தீபாவளி பிறக்கிறதே வந்து கிரவுண்டில் தான் சார். எவ்ரி இயர் தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட் வந்து லைட்ஸ் நடக்கும். லைட்ஸ் நடந்துச்சுன்னா நைட் அங்கே போயிடுவார். எவ்ரி இயர் அங்கே போயிடுவார். ஆனால் வந்து இந்த தீபாவளி என் கூடவே தான் இருந்தார், போகவே இல்லை அவர். தீபாவளி பிறக்கிறதே கிரவுண்டில் தான் இருக்கும். விடிய காலையில் தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டேக்காக நான் ஒரு 10 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருப்பேன் சார். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நாங்கள் 10 இயர்ஸாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எவ்ரி இயர் எப்படி இருக்கோன்னா, இப்போது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது ட்ரெஸ் போடுவோம். புது ட்ரெஸ் போட்டுட்டு கால் பண்ணுவேன். கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த எங்கள் ஸ்ட்ரீட்டையே ஒரு 4 to 5 டைம்ஸ் ரோமிங் பண்ணிடுவார் சார். 4 to 5 டைம்ஸ் ரோமிங் பண்ணிவிட்டு அப்போயே எனக்கு ஒரு பயம், வீட்டில் மாட்டிப்போமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. அந்த பட்டாசு வெடிக்கிற டைமில் வந்து பார்த்துட்டு போயிடுவார். பட் வந்து அந்த இயர் வந்து மார்னிங் டு டே நைட் வரைக்கும் ஃபுல்லாக என் கூடவே இருக்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க இப்படி கொண்டாடணும் அப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பாப்பா பிறந்து நாங்கள் இன்னும் தலை தீபாவளியே கொண்டாடவே இல்லை. கொண்டாடவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ், வீட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து மேரேஜ் பண்ணோம். ஸோ அதனால் இது வரைக்கும் தலை தீபாவளி கொண்டாடல. எல்லாரும் சொல்கிறத பார்த்தா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. வருத்தமா இருக்கு, ஃபீல் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்டுக்கார் ஃபீல் பண்றாரோன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கு? எல்லாரும் மாப்பிள்ளை சீர் அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. கேட்டுரும் அவர்கிட்ட. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? இருக்கு. ஓகே. கல்யாணமாக எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க ஏற்றுக்கலையா? இல்லை, போயிட்டு வந்துன்னு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஏற்றுக்கல. அவங்க அப்பா இன்னும் ஏற்றுக்கல.
கல்யாணம் முடிஞ்சு 2 மந்த்ஸ்லேயே தீபாவளி வந்துருச்சு, தலை தீபாவளி. ஸோ வந்து அவங்களுக்கும் தெரியும் கல்யாண டைமில் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருந்தது, அதுவே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளிக்கு அவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் ரொம்ப பந்தா காட்டுவாங்க. ஸோ வந்து என்ன பில்டப் பண்ணாரு என்ன பில்டப் பண்ணுவாங்கன்னா வந்து உங்கள் அக்காவுக்கு ஃபோன் போடு, நான் கேட்பேன். எனக்கு ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் சார். ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஃபேமிலியோடு வளராமல் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும், நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தீபாவளி வந்து ஒரு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதே என் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் நான் கேட்பேன், சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எங்கள் வீட்டில் நான் கேட்குறேன். அந்த மாதிரி சொல்லும்போது வந்து அவர் வந்து ரொம்ப கேட்ஜெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ரோன் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்டாரு தலை தீபாவளிக்கா? என்ன ஃபோனு? ட்ரோன் வேணும் கேட்டாரா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு தெரியும் சார். அது எங்களால் அது கொடுக்க முடியாது தெரியும். இருந்தாலும் சும்மா என்னை வந்து ஒரு டென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில பந்தா காட்டுவார். மட்டன் வேணும், சிக்கன் வேணும், கையில் மோதிரம் வேணும், செயின் வேணும்னு கேட்பாங்க. இவர் ட்ரோன் வேணும்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவங்க அக்கா வீட்டில் தான் நடந்தது. நாங்கள் போயிருந்தோம். நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க சார். நான் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நான் வளர்ந்துருந்தேன். அதனால் எனக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு தலை தீபாவளிலாம் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது. மனசில் நிறைய சந்தோஷம் இருந்தது, நான் வெளியே காட்டிக்கல. அங்கே போய் கெத்தாக இருந்து கொஞ்சம் எல்லாமே சிக்கனு மீன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. செய்முறை செஞ்சாங்க உங்களுக்கு? அது அவங்க அம்மா வந்து எங்களுக்கு முன்னாடி நாள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க சார். அதுவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அதை போட்டு பில்டப் பண்ணீங்க உள்ளுக்குள்ள, தெரியாமல் ஒரு பில்டப் பண்ணுவோம்ல, அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. பில்டப்னா நார்மலாக தான் சார் போச்சு. எனக்கு மனசில் நிறைய இருந்தது, வெளியே காமிச்சிக்கல. ஃபேமிலியாக வளராததுனால அவங்க ஃபேமிலி உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பார்த்து அவங்க கடுப்பானாங்களா? ஆமாம், வீட்டில் இருந்து எக்ஸ்பிரஸே பண்ணிட்டாங்க. என்ன நீ எனக்கெல்லாம் நான் அவ்வளோ இது வரைக்கும் நான் செஞ்சு தந்ததே இல்லை, எங்கள் அக்கா உனக்கு மட்டும் அப்படி கவனிக்கிறா அப்படின்லாம் எனக்கு வீட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவங்க அக்காவும் ஒரு மாமியாராக இருந்திருந்தாங்கன்னா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். உங்கள் மாமியார் வீட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் ராஜ உபர்ச்சனை நடந்தது? எப்படியெல்லாம் உங்களை வரவேற்று தலை தீபாவளி கொண்டாடினாங்க? இல்லைங்க சார், ஆக்சுவலாக வந்து நான் முஸ்லீமு. நான்வெஜ்ஜு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நார்மலாகவே எதனா காலையில் டிஃபன் சாப்பிட்டா கூட நான் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட். சரி தலை தீபாவளி இப்படியும் தெரிஞ்சிருந்தால் நாங்களே ஒரு வந்து கறி விருந்தே உங்களுக்கு போட்டுரும் போல இருக்கு. வர்றதெல்லாம் பாதி நான்வெஜ்னு ஒரு ஏக்கத்தோடே இருக்கீங்களே. சரி, நான் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்தேன். பயங்கரமாக இது பண்ணுவாங்க, செயின் பிரேஸ்லெட்டு எதனா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நான் வேறு கேட்குறேன். அம்மா எதனா வாங்கி கொடுத்துருக்காங்களா, கடைக்கு போயிருக்காங்களான்னு தெரியல. கடைக்கு போயிருக்காங்களா எதனா சொல்லிவிடாங்க அப்படின்ட்டு. ஆனால் எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் மொக்க தான் சார் வாங்கினேன். சரி சாப்பாடாச்சு, சரி நகை தான் பண்ணலை, சாப்பாடாச்சு வெயிட்டாக சாப்பிட்றலாம், சிக்கனு மட்டனு எதனா இருக்கும், இல்லை மீன் அட்லீஸ்ட் மீன் முட்டையாச்சும் இருக்கணும்னு பார்த்தேன். வெறும் சாம்பார் ரசம் போட்டு ரொம்ப ஏமாற்றுறதான் சார் அங்கே.